Hi, hello, welcome back to my channel, guys. Today we are going to see something called Yellow Owl Magazine. இது வந்து senior edition ஓடது 11 to 13 years இருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். And this is completely based on this 21st century skills aligned with the national education policy. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மேகசின். தே ஆல்சோ ப்ரொவைட் அப்ளிகேஷன் வேர் யூ கேன் சப்ஸ்கிரைப் த்ரூ ஆப்ஸ் அண்ட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் மேகசின் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷனும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கண்டென்ட்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இண்டெக்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். டைம் ட்ராவல், ஹவு டு திங்ஸ் ஒர்க் அண்ட் கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்குற மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது. அண்ட் ஆப்பில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 QR கோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட்லி டேக் யூ டு த அப்ளிகேஷன். ஸோ வேர் யூ கேன் அக்சஸ் ஆன்லைன் வெர்ஷன் ஆஃப் தி மேகசின். அண்ட் திஸ் புக் பிலாங்ஸ் டு கேன் ரைட் யோர் நேம் ஹியர். இது ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருந்தது. அந்த கவர்ஸ் இனிஷியல் கவருமே ரொம்ப நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹியர் இஸ் எடிட்டோரியல் செஷன் வேர் தி டீம் ஆஃப் Yellow Owl டாக்ஸ். they mainly says that it is லைக் ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது. அண்ட் இட் இஸ் நிஜமாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கம்பேர்ட் டு அதர் மேகசின்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் இருந்தது. டைம் ட்ராவல்னால் நம்ம திங்க் பண்ணி அதை ஆன்சர் பண்ணணும் குட்டீஸ். லைக் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இட் வாஸ் நைஸ். நம்ம அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியே நம்ம நிறைய பண்ணுறதே இல்லை ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதை படிச்சுட்டு ட்ராயிங்கும் பண்ணுறாங்க, அதை இமேஜின் பண்ணிவிட்டு they think and they are trying to give the answers as well. ஸோ சிம்ப்ளி அதை வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, கூடவே அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் பிக்சர்ஸ் நிறைய திங்க் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தது. டேரெக்டாக பார்த்த பிக்சர்ஸ் அப்படியே ட்ரா பண்ணுற மாதிரி இல்லை. we have to imagine and draw the pictures அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃப்ளையிங் கார்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஒன்று திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நாட் ஓன்லி அபவுட் ட்ராயிங் த பிக்சர், த கொஸ்டின் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். லைக் ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ஃப்ளையிங் கார்ஸ் இருந்தால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் பெண்டுலம். பெண்டுலம்னா டேரெக்டாக பெண்டுலம் பற்றி சொல்லாமல் ஸோ அந்த கிளாக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் they went into the pendulum and they go deep into pendulum and the next page as well. ஸோ ஒரு சின்ன ஃபேக்டர்ஸுமே எடுத்து எந்த மாதிரி பெண்டுலம் அந்த இதில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. லைக் இட் இஸ் நாட் ஸோ யூஷுவல். டேரெக்டாக நம்ம படிக்கிறத விட கொஞ்சம் திங்க் பண்ணி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. அண்ட் த நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா லைக் கொஸ்டின்ஸ் நம்மளே கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இருந்தது. வி காட் த ஆன்சர்ஸ். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். ஆக்சிஜன் 144 இதெல்லாமே ஒரு ஆன்சர். இதுக்கு நம்ம ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். லைக் 1 or more கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நான் நினைக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஃபைன். the next with a story like mixed feelings அப்படின்னு ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை படித்து நம்ம அந்த மாதிரி என்னென்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சினாரியோ கொடுத்துருந்தாங்க. அந்த பர்டிகுலர் சினாரியோவில் நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணோம் அந்த 3 டிஃப்ரெண்ட் பாக்ஸில். அதுக்கு தனியாக கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. அண்ட் காமிக் ஸ்கெட்ச் இஸ் மோஸ்ட் காமன். அண்ட் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு எக்ஸாம்பிள் காமிக் ஸ்ட்ரிப் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து we have to design our காமிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் புக். we have to find who is the what book is missing. அந்த மாதிரி யார் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். பேஸ்ட் ஆன் த கண்டென்ட் கிவன் அண்ட் பேஸ்ட் ஆன் த டைம். இந்த டைமில் இது நடந்தது அப்படின்னு சில க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும், அதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தது. லைக் ரொம்ப திங்க் பண்ணி ஒரே ஃபீல்டில் திங்க் பண்ணாமல் மல்டிப்பிள் பிளேசஸ் மல்டிப்பிள் வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா கான்செப்ட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி இருந்தது. அண்ட் அந்த கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த டைமில் என்னாச்சு, இந்த டைமில் வாட் வாஸ் யோர் கன்க்ளூஷன் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிராஸ்வேர்ட் இஸ் லைக் more related to technology related questions நிறையா இருந்தது. ஸோ இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் him to answer. And when you want to know the answer, you can scan the QR code and find it.
And this is I Spy game. It is most common. With the picture, we have to get the things needed. The questions has been asked and the questionக்கு ரிலேட்டடாக நம்ம ஆன்சர் பண்ணோம். அதுவே கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் த சிமிலர் வே லேர்னிங் டூல் கிட். இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நான் வேறு மேகசின்ஸில் பார்த்ததில்ல. எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ இந்த ஏஜ் 11 to 13 ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்தது. ஃபைனலி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவனையே எவால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பேஜில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு என்ன மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மந்த்லி பிளானர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிளானருமே ஜென்ரலாக டேட் அண்ட் இது போடாமல் சில கொஸ்டின்ஸு கோல்ஸ் அந்த மாதிரி என்னென்ன செட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி என்னென்ன ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியராக நம்ம பிளான் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. அண்ட் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஹேபிட் சார்ட் கொடுத்துருந்தாங்க. வேர் யூ கேன் மார்க் யுவர் திங். இது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இல்லை கலர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக வேணும் நமக்கு. பிகாஸ் அந்த 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 இது நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் என்றைக்கு பண்ணலையோ அதை நம்ம மைண்டில் வச்சு மறுபடியும் இதை கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிற தாட் வரும் குட்டீஸ்க்கு. அண்ட் the next லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் 6 months அண்ட் 1 year you can go with either one of these. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. லைக் 6 ஃபிசிக்கல் மேகசின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, 300+ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் ஆப் ஸ்டோர் அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேகசின். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். த எல்லோ ஓல்ட் மேகசின் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. And magazine cost is little high, but the activity is so different and it is worth using it. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த பேரண்ட். எப்படி பேரண்ட் இதை யூஸ் பண்ணிக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் க்ரிட்டிக்கல் திங்கிங், அந்த மாதிரி க்ரியேட்டிவ் திங்கிங், இந்த மாதிரி சோஷியல் எமோஷ்னல் ஸ்கில்ஸ், கொலாபரேஷன் வித் அதர் கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஃபீச்சர்ஸுமே ரொம்ப ரொம்ப நிறையா இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 249 rupees. தேங்க்யூ.